விஜயும் இவரும் ஒரே காலேஜில் படித்தாங்களாம். சபாநாயகராக இருக்கார்ல, அவரும் ஒரே காலேஜில் படித்தாங்களாம். அதனால் இவங்களுடைய நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எங்களுடைய அறிவு, அனுபவம் எல்லாம் வந்து இந்த சபைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. சந்தடி சாக்கில் அவரையும் சேர்த்துக்கிறாரு. அறிவு, நாலேஜ் அறிவு உங்களுக்கு இருக்கா? நான் தப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு உங்கள் டிகிரி மார்க்கை எடுங்க. அரியஸ் உதயநிதினு தான் உங்களுக்கு பேர் சொல்கிறேன். எத்தனை சப்ஜெக்டில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை சப்ஜெக்டில் அட்டெம்ப்ட் அடிச்சிங்க, ஃபெயில் ஆனீங்கன்னு காமிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு ஒத்துக்கும். நீங்களும் சேர்த்துக்கிட்ட நாலேஜ் இல்லைங்கன்னா எப்படி? நாலேஜ் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு. நாலேஜ் இல்லாத நீங்கள் எல்லாம் கூட்ட சந்தடி சாக்கில் சட்டசபையில் போய் நம்ம நாலேஜை உபயோகப்படுத்திக்கணும்னா உங்கள் நாலேஜ் உபயோகமாக, உங்களுக்கு என்ன நாலேஜுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸுங்கிற அனுபவம். இவர் இப்போ இவங்க தாத்தா செத்ததுக்கப்புறம் தான் இவரை வந்து இளைஞரணி செயலாளர்னு ஆக்கினார் ஸ்டாலின். 2021 எம்எல்ஏல ஜெயித்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து அரசியலுக்கே, முழுநேர அரசியலுக்கே வந்து எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். இப்போ 2026. 2001 சேர்ந்தவருக்கு அனுபவமே 5 வருஷம். உங்கள் அனுபவம் என்னத்தை பெருசாக வந்து சாதிக்க போகுது? அதனால் உங்களுக்கு வந்து நாலேஜும் இல்லை, அறிவும் இல்லை, உங்களுக்கு வந்து அனுபவமும் இல்லை. நீங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா போதும். நீங்கள் எதையாச்சும் சொன்னீங்கன்னா அது வந்து கோமாளித்தனமாக போகும். சட்டசபையில் பார்த்து பேசுங்க.